பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்எம்டி ஹாஸ்பிட்டல்ஸை பற்றியும் இவங்க நடத்த போகிற கான்ஃபரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக டைரக்டர் ஆஃப் ஆர்எம்டி ஹாஸ்பிட்டல் டாக்டர் இமானுவேலை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வணக்கம் டாக்டர். இந்த ஆர்எம்டி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்ம ஆர்எம்டி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 1994 நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இந்த லாஸ்ட் 30 இயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சொசைட்டிக்கும் கம்யூனிட்டிக்கும் வந்து நம்ம சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்எம்டி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் இன்டூ ஜீரியாட்ரிக் கேன்சர் அண்ட் பாலியேட்டிவ் கேர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மொத்தம் 4 யூனிட் இருக்குது சென்னையில். ஒன்று வந்து டி நகர், ஒன்று அசோக் நகர், ஒன்று கீழ்பாக், ஒன்று ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. ஸோ ஒரு 150 டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. இந்த 30 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.7 lakh பேஷண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். இந்த 1.7 lakh பேஷண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து ஃபுல்லாக ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் தான். இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரியாட்ரிக் கேன்சர் அண்ட் பாலியேட்டிவ் கேர் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா NABH அக்ரெடிட்டட் ஹாஸ்பிட்டல். ஸோ டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சீனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம ஃபுல் டைம் டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்மக்கிட்ட ஆங்கர் டாக்டர்ஸ் இருக்காங்க, அது மாதிரி வெளியிலேருந்து வர ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் அது மாதிரி நம்ம டீமில் இருக்காங்க. அதனால் இப்போ பேஷண்ட்ஸ் வந்து எனி டைம் வந்தாங்கனாலும் 24/7 ஒரு எமர்ஜென்சி அட்டன் பண்ணணும், இல்லை ஒரு ஓடி அட்டன் பண்ணணும், ஒரு ICU கேர் மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா 24/7 ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள், டாக்டர்ஸ் டீம் எல்லாருமே இருக்காங்க நம்ம இதில். ஓகே டாக்டர், இந்த ஆர்எம்டி ஹாஸ்பிட்டல்ஸை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க? தேங்க்யூ. நம்ம 30 வருஷம் ஏற்கனவே நம்ம பேஷண்ட்டுக்கு சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாக்டர் ரிப்பப்ளிகா அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்மன். டாக்டர் ரிப்பப்ளிகா போர்ட் வி ஹேவ் அ வெரி பிக் விஷன். அதாவது நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்னும் ஒரு 10 ஹாஸ்பிட்டல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணால் பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பெட்டு. ஸோ நம்ம 10 ஹாஸ்பிட்டலில் ஒரு 500 பெட்டு வந்து சவுத் இந்தியாவில் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கோம். ஓகே டாக்டர், நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த கான்ஃபரன்ஸ் என்றைக்கு நடக்க போகுது, யார் யாரெல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஆர்எம்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ஜெரி பால்கான் அப்படின்னு ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஜனவரி 24-25 ஹோட்டல் ரெசிடென்சி டவர்ஸ் டி நகரில் நம்ம பண்ணுறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 டாக்டர்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி சீனியர் பீப்புள். இது வந்து நம்ம ஆர்எம்டி ஹாஸ்பிட்டல் கூட IAPC வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணுறோம். இது வந்து 2 டேஸாக நடக்க போகுது கான்ஃபரன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 ஸ்பீக்கர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம கிட்ட பேசுகிறாங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒரு 300 டாக்டர்ஸ் இருப்பாங்க. இதில் வந்து சீனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க, ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது ஆர்எம்டிலேருந்து நம்ம பண்ணுற இது வந்து 2வது நேஷனல் கான்ஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணோம். இப்போது செகண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம Jan 24-25 பண்ணுறோம். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம ஜீரியாட்ரிக் கேன்சர் பாலியேட்டிவ் கேர் மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமாக இருக்க மற்ற மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்க அந்த சப்ஜெக்ட்ஸும் வந்து இது டச் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆர்த்தோபெடிக் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு வயசானவங்களுக்கு வந்து எந்த மாதிரி இஷ்யூஸ் ஆர்த்தோபெடிக் இஷ்யூஸ் இருக்கும் அந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் பேசுவாங்க. ஒரு நியூரோ சம்மந்தமான பார்த்தீங்கன்னா நியூரோ சம்மந்தமான டாக்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அது மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி கேன்சர் சம்மந்தமாக, அதே மாதிரி நமக்கு பார்த்தா ENT சம்மந்தமாக, யூராலஜி. ஏன்னா வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூராலஜி ப்ராப்ளம் இருக்கும், ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பற்றி பேசுகிறதுக்கும் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து வராங்க. நிறைய டாக்டர்ஸ் சென்னையிலேருந்து வராங்க, சில டாக்டர்ஸ் வந்து நமக்கு பாம்பே, டெல்லி அங்கேருந்துலாம் வராங்க, சில டாக்டர்ஸ் வந்து US நமக்கு வராங்க நமக்கு. ஓகே டாக்டர், நீங்கள் நடத்த போகிற கான்ஃபரன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணுன்ட்டு எங்கள் பிரியோ டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.